இந்த சுண்டைக்காவை போன வாரம் முருங்கைக்காய் மாங்காய் சாம்பார் வைக்கும் போது நினைச்சுக்கிட்டேன் சுண்டைக்காய் இருந்திருந்தா நல்லா இருந்திருக்குமே அப்படின்னு. ஆனா போன வாரம் கிடைக்கல, இன்னைக்கு சுண்டைக்காய் கிடைச்சிருக்கு. ஆனா முருங்கைக்காய் மாங்காய் இல்லை. சரின்னு எனக்கு எப்போதுமே பிடிச்ச இந்த சுண்டைக்காய் கூட்டு தான் இன்னைக்கு வச்சிருந்தேன். பருப்பு போட்டு இந்த சுண்டைக்காய் கூட்டி எப்பொழுதும் போலதான் பைத்தம்பருப்பு கூட தக்காளி பச்சை மிளகாய் போட்டு வேக வச்சுட்டு கூட ஒரு 4 பல் பூண்டும் போட்டு வேக வைக்கணும். அடுத்து தாளிப்புக்கு கடுகு, பெருஞ்சீரகம், வெங்காயம், கருவேப்பிலை எல்லாம் போட்டு சேர்த்து வதக்கி இதுலயே போட்டு சுண்டைக்காய்லாம் போட்டு மிளகாத்தூள், மஞ்சத்தூள், உப்புலாம் போட்டுட்டு கொதிக்க வச்சுட்டு கடைசியா தேங்காய் கூட கொஞ்சமா பெருஞ்சீரகம் போட்டு அரைச்சி ஊத்திட்டு கொத்தமல்லி தலை போட்டு இறக்கிட்டோம்னா சூப்பரா இருக்கும் இந்த சுண்டைக்காய் கூட்டு. இதுக்கு மாவடுவே அப்பளம் சூப்பரா இருக்கும். இந்த சுண்டைக்காய் கூட்டு வீடியோ நான் ஏற்கனவே போட்டிருப்பேன், அதை ஃபுல் ரெசிபி இருக்கு பாருங்க கண்டிப்பா. இன்னைக்கு வந்து சுண்டைக்காய் கூட்டு வச்சுட்டு சாதம் வடிச்சிட்டு முளைக்கீரை கடையில் தான் செஞ்சிருந்தேன். இந்த முளைக்கீரை கடையில் ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு மாதிரி செய்வாங்க. நான் வந்து வெறும் பூண்டு போட்டு உப்பு இதெல்லாம் சேர்த்துட்டு முளைக்கீரையை வேக வச்சுட்டு கடைசியா கொஞ்சமா தேங்காய் போட்டு அரைச்சிட்டோம்னா இதுவே நல்லா வாசனையா இருக்கும். நெய் போட்டு சாப்பிட சூப்பரா இருக்கும். ஒரு தாளிப்பு மாதிரி கடுகு காஞ்ச மிளகாலாம் போட்டு தாளிச்சுட்டு அது வேற மாதிரி செய்யறது. இந்த மாதிரி யார் ட்ரை பண்ணிருக்கீங்க அப்படின்னு கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க. இன்னைக்கு நம்ம வீட்டு சமையல் சாதம் வடிச்சிட்டு சுண்டைக்காய் கூட்டு, அப்புறம் முளைக்கீரை கடையில், அதுக்கு தொட்டுக்க இன்னைக்கு கொஞ்சமா பாவக்காய் இருந்துச்சு, அதை வறுத்தாச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோல